விஸ்வரூபம் எடுத்தான். இந்த சிறைச்சாலைக்குள்ள விஸ்வரூபம் எடுத்தான். விஸ்வரூபம் எடுத்து நான் தான் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறதுக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டு சொன்னா, தேவகியையும் வசுதேவரையும் பார்த்து சொன்னா, அம்மா பல பிறவிகள் நான் உங்களுக்கு குழந்தையாக தொடர்கிறேன். பல பிறவிகள் நான் குழந்தையா இருக்கேன். எங்களுக்கு ஒன்னும் புரியலை பாண்டார். ஒரு பிறவியில நீங்கள் யார் தெரியுமா? வசுதேவரை பார்த்து அந்த கிருஷ்ணன் சொல்கிறான், ஒரு பிறவியில நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சுதபா என்கின்ற ஒரு மன்னன். அந்த மன்னனாக நீங்கள் இருந்தீர்கள். அந்த மன்னனுடைய மனைவி யாருன்னா இந்த பிருச்சினி, அவள் பெயர் பிருச்சினி. அந்த பிருச்சினி தான் யாரு? இந்த தேவகி. இந்த வசுதேவர் தான் சுதபா என்கின்ற மன்னன், பிருச்சினி தான் அவருக்கு மனைவி. அந்த பிறவியில நான் உங்களுக்கு ஒரு குழந்தையாக பிறந்தேன். எப்படி குழந்தையாக பிறந்தேன் என்று சொன்னால், நீங்கள் இருவரும் கடுமையான தவம் செய்தீர்கள். ஐம்புலன்களையும் அடக்கி கடுமையாக தவம் செய்தீர்கள். இந்த பூமியிலே மக்கள் தொகை குறைந்து கொண்டே வந்தது. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் தொகை குறைந்து கொண்டே வந்தது. மக்கள் தொகை ஒரு அளவுக்கு மேல குறைய ஆரம்பித்தவுடன் பிரம்மா உங்களிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தார். நல்ல குழந்தைகளை இந்த பூமிக்காக நீங்கள் பெற்றுக் கொடுங்கள் என்று கேட்டபோது, உங்கள் தவத்தை கலைப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை. தொடர்ந்து தவம் செய்து கொண்டு பிரம்மாவினுடைய கட்டளைக்கு நீங்கள் செவிசாய்க்காத காரணத்தினால் உங்கள் தவத்தை கலைக்கும் பொருட்டு பிரம்மா மிகப்பெரிய ஒரு புயலை ஏற்படுத்தினார். அந்த புயலுக்கு கூட நீங்கள் அஞ்சாமல் உங்கள் தவம் கலையாமல் நீங்கள் தவம் செய்த காரணத்தினால் அந்த பிறவியில நான் உங்களுக்கு மகனாக வந்து பிறப்பதற்குரிய ஆயத்தத்தை எடுத்தேன். எப்பொழுது நீங்கள் ஐம்புலன்களையும் அடக்கி நீங்கள் தவம் செய்தீர்களோ, இந்த தவசீலர்களுக்கு நான் மகனாக வந்து பிறக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். உங்கள் தவ வாழ்க்கை முடிந்து இல்லற வாழ்க்கை நீங்கள் தொடங்கிய போது, தாயே தேவகியை பார்த்து கிருஷ்ணர் சொல்றார், தாயே பிரச்சனையாக இருந்த உன்னுடைய கருவிலே வந்து நான் தங்கினேன். நான் உனக்கு மகனா பிறந்தேன். மகனா பிறந்தேன். ஏன் பிறந்தேன் அப்படின்னா, நீங்கள் இருவரும் என்னை பற்றி நினைத்து இடையராது நினைத்து கடுமையான தவம் செய்த போது நான் உங்களுக்கு காட்சி கொடுத்து, நீங்கள் என்னோடு வைகுண்டத்திற்கு வருகிறீர்களா என்று நான் உங்களிடம் கேட்டேன். வேண்டாம், நீ என் மடியில் மகனாக தவழ வேண்டும் என்று வரம் கேட்டீர்கள். அதனாலதான் நான் பிரச்சினை என்கின்ற உன்னுடைய வயிற்றிலே நான் பிரச்சினை கர்ப்பா என்கின்ற பெயரிலே நான் மகனாக பிறந்தேன். இது ஒரு பிறவி. இன்னொரு பிறவியில ரொம்ப அழகா காசியப்ப முனிவருக்கும் அதிதி என்கின்ற தம்பதியருக்கும் உபேந்திரனாக நான் வந்து அவதாரம் செய்தேன். இன்னொரு பிறவியில அதே மாதிரி நான் காசியப்ப முனிவருக்கும் அதிதிங்கிற தம்பதியருக்கும் நான் என்ன மகனாக உபேந்திரன் என்கின்ற நாமம் கொண்டு பிறந்தேன். அப்போதும் நீங்க காசியபராவும் இந்த தேவகி அதிதியாகவும் இருந்தாள். இப்போ மூன்றாவது முறையாக நான் உங்களுக்கு மகனாக அவதாரம் செய்திருக்கிறேன், கிருஷ்ணனாக அவதாரம் செய்திருக்கிறேன். இந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் நான் கிருஷ்ணனாக அவதாரம் செய்திருக்கிறேன். நான் சொல்வதை நன்றாக கேளுங்கள். இந்த பூமியினுடைய பாரம் தீர்ப்பதற்கு நான் உங்களுக்கு மகனாக வந்து பிறந்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், என்னை கொண்டு போய் கோகுலத்தில் இருக்கக்கூடிய யசோதையினுடைய அருகில போற்றணும். யசோதைக்கு யார் குழந்தையா பிறக்க போறா? யோகமாயா குழந்தையா பிறக்க போறா. அவளுக்கு பெண் குழந்தை பிறக்கும். இந்த ஆண் குழந்தையாக இருக்கக்கூடிய என்ன கொண்டு போய் யசோதையினுடைய பக்கத்துல போட்டுட்டு, யசோத பக்கத்துல இருக்கிற பெண் குழந்தையை தூக்கிட்டு நீங்க சிறைச்சாலைக்குள்ள வாங்க, மீதிய நான் பாத்துக்கிடுறேன். சரின்னு இப்ப கிருஷ்ணரை பிரிய மனசு இல்ல, இருந்தாலும் அவனுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது கம்சனால. பகவானுடைய ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தைய இப்ப கையில தூக்கி அடுத்த நிமிஷமே வசுதேவருடைய கையில் இருந்த விலங்குகள் எல்லாம் தானாக கழண்டு கீழே விழுந்து, சிறைச்சாலை கதவுகள் பூட்டப்பட்டல்லவா இவர்கள் உள்ள இருந்தாங்க, கதவுகள் தானாக திறந்தது.
இப்ப வசுதேவர் நேரா புறப்பட்டு போனார். அங்க கோகுலத்துல யசோதைக்கு தனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்பது தெரியுமே தவிர அது பிறந்தது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு அவளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவன் மயக்கமடைந்து விடுகிறாள். நேர இறைவனுடைய அனுகிரகத்தால போய் கிருஷ்ணரை கொண்டு போய் யசோத பக்கத்துல படுக்க வச்சுட்டு அந்த பெண் குழந்தைய அரவம் இல்லாம தூக்கிக்கிட்டு மீண்டும் சிறைச்சாலைக்குள்ளே வந்தவுடன் சிறை கதவுகள் தானாக பூட்டிக் கொண்டது. கையில் இருக்கக்கூடிய விலங்குகள் தானாக பூட்டிக் கொண்டது. இப்ப குழந்தை அழுவுற சத்தம் கேட்டு இப்ப கம்சன் வந்தான். குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு கம்சன் வந்து பார்த்தா பொம்பளை பிள்ளை. அந்த குழந்தைய காலை பிடிச்சுக்கிட்டு ஓங்கி அடிக்கணும் நினைச்சான். தேவகி சொன்னா, என் வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது ஆண் குழந்தையால தானே உனக்கு பாதிப்புன்னு அசிரீரி சொல்லுச்சு. அதை நம்பி என்னுடைய 7 குழந்தைகளும் இல்லாம போச்சு. இப்ப 8வது எனக்கு பிறந்திருக்கிறது ஆண் குழந்தை இல்ல, அது ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையால உனக்கு என்ன இடைகிறது? தயவுசெய்து அந்த குழந்தைய விட்டுறேன்னு சொன்ன. ஆனா அவன் கேட்கல. ஆணவம் தலைக்கேறி கம்சன் என்ன செய்தா, எந்த ரூபத்துல நமக்கு ஆபத்து வருதோ தெரியலன்னு அந்த பெண் குழந்தையினுடைய கால்களை பற்றி அப்படியே ஓங்கி வழக்கம் போல சுவர்ல ஓங்கி அடிப்பதற்கு போன போது அந்த குழந்தை அலறி கொண்டு, இந்த அண்டமே சிதறக்கூடிய அளவிற்கு அலறி கொண்டு அப்படியே விண்ணிலே நின்றது. விண்ணிலே நின்று அந்த பெண்ணினுடைய ரூபம் கம்சனுடைய கண்களுக்கு தெரியவில்லை. ஆனா அசரீரி மட்டுமே கேட்கிறது, கம்சா, நீ செய்த அக்கிரமங்கள் கொஞ்ச நெஞ்சமா? சொந்த தங்கை என்று கூட பார்க்காமல் எவ்வளவு கொடுமை பண்ணின, எவ்வளவு துரோகம் பண்ணின, நீ அழிவது உறுதி. நான் இங்கே உன்னை சம்ஹாரம் செய்வதற்காக, உறுதுணையாக இருப்பதற்காக நான் வருகை தந்திருக்கிறேன். இந்த தேவகியினுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது ஆண் பிள்ளையால் தான் உனக்கு அழிவு என்பது மாற்ற முடியாத உண்மை. நீ அழிந்தே ஆவாய். அந்த குழந்தை, உன்னை அழிக்கக்கூடிய குழந்தை இங்க இல்ல, அது இடம் தெரியாத ஒரு இடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது வளர்ந்த பிறகு உன் கதை முடிந்துவிடும் என்று அந்த பெண் யோகமாயாய் அசரீரி சத்தம் அலறிக்கொண்டு கேட்டதை பார்த்து பயந்து போனான் கம்சன். மீண்டும் என்ன செஞ்சா, வசுதேவருடைய கால்கள்ல போய் விழுந்தான். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய அழிவு என்னை வந்து சேர்ந்தது அப்படின்னா. ஒன்னும் கவலைப்படாத, நடந்தது நடந்து போச்சு. இனிமே எதை பத்தியும் நீ கவலைப்படாம இனிமேலாவது திருந்தி வாழ்றதுக்கு வழி செய்ய அப்படின்னு சொன்னா, அவன் கேட்டாலும் சுத்தி இருக்கிறவன் கேட்கணுமா இல்லையா? அவன் சொன்னா, 8வது பிள்ளையால உனக்கு அழிவுன்னா அது நடந்தே தீரும், அந்த அழிவிலிருந்து நீ தப்ப முடியாது. அதனால நீ சாதாரணமா இந்த பிரச்சனையை விடக்கூடாது. ஒரு 10 நாட்களுக்குள்ளாக பிறந்த குழந்தைகளை பூரா தேடி கண்டுபிடிச்சு அழிக்கணும்னு அவன் கூட இருந்தவன் ஆலோசனை சொன்னான். உடனே என்ன செய்தான் கம்சன், 10 நாட்களுக்குள், பிறந்த 10 நாட்களுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் தேடி பிடிச்சு அழிக்கணும்னு சொல்லி எல்லாரும் அந்த குழந்தையை என்ன செய்தார்கள், தேடி அலைந்தார்கள். அந்த குழந்தையை தேடி அலைந்தார்கள். யோக மாயையை வழிபாடு செய்கிறோமே, அந்த யோக மாயை யாருன்னு நான் சொல்லிடுறேன். அந்த யோக மாயை தான் துர்கா. ஏன்னா அந்த யோக மாயையாக நீ யசோதையினுடைய வயிற்றிலே சென்று உருவாக வேண்டும் என்று கிருஷ்ணர் சொல்லுகின்ற பொழுது, மகாவிஷ்ணு சொல்லுகின்ற பொழுது, அப்பொழுது பூமிக்கு சென்றால் நான் யார் என்று அவள் கேட்கிறாள். உன்னை என்னுடைய தங்கை என்று எல்லோரும் அழைப்பார்கள், நீதான் துர்கை. உன்னை விஜயா என்றும் சாவித்ரி என்றும் ஷியாமளா என்றும் காளி என்றும் துர்கை என்றும் எல்லோரும் உன்னை வழிபாடு செய்வார்கள். உன்னை நினைத்து யாகம் செய்வார்கள். அவர்கள் உண்மையாகவே நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் அவர்களை சுற்றி என்ன தீமை நடந்தாலும் அந்த தீமைகளை அழித்து அவர்களை ரட்சிக்கக்கூடியவளாக யோகமாயா நீ இருப்பாய் என்று இறைவன் வாக்கு கொடுக்கிறார். அந்த யோகமாய தூக்கி வீசும் போது அவ எப்படி காட்சி கொடுத்தாள்? கம்சனுடைய கண்களுக்கு தெரியவில்லை, ஆனால் தேவாதி தேவர்களுடைய கண்களுக்கு தெரிந்தது. அவள் சங்கோடும் சக்கரத்தோடும் திரிசூலத்தோடும் கபால மாலைகளோடும் அவள் காட்சி தந்தாள். அவள் தான் விஷ்ணு துர்கை என்று அழைக்கப்படுகிறார். இந்த விஷ்ணு துர்கை ஆலயங்கள் ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். விஷ்ணு துர்கைட்ட போய் நீங்க என்ன கேட்டாலும்
உடனடியாக அவள் வழங்கி விடுவாள். சீவலப்பேரின்னு ஒரு இடம் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், திருநெல்வேலி பக்கத்துல. அந்த சீவலப்பேரி பக்கத்துல இந்த விஷ்ணு துர்க்கையினுடைய ஆலயம் இருக்கிறது. சண்டி ஹோமம் செய்பவர்கள் எல்லாம் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த விஷ்ணு துர்க்கை ஆலயத்தை தேடி வந்துதான் சண்டி ஹோமம் செய்துவிட்டு போகிறார்கள் என்று சொன்னால், மிகவும் சக்தி வாய்ந்தவள் யோகமாயை, மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம் விஷ்ணு துர்க்கையினுடைய ஆலயம். ஆக அந்த 8வது குழந்தை கிருஷ்ணன் கம்சனை அழிப்பதற்காகவே எங்கே வளர்ந்தான்? யசோதையினுடைய இல்லத்திலே, கோகுலத்திலே அவன் வளர்கிறான். அவன் அவதரித்த அந்த நன்னாள் தான் ஆவணி பொன்னாள், அஷ்டமி திருநாளிலே அவன் மிக அழகாக ரோகிணி நட்சத்திரம் கூடக்கூடிய வேளையிலே அவன் பிறக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதர்மத்தை அழிப்பதற்காகவும் பூமாதேவியினுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகவும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரம் செய்தான், அதர்மங்களை அழித்தான் என்று பார்க்கிறோம். அந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவதா நாம் எல்லாரும் இன்றைக்கு மிகவும் விமர்சையாக என்ன செய்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவனை நம்பினவனை அவன் கைவிடவே மாட்டான். அவன் என்ன செய்யணும்? நம்பணும். இருக்கானா இல்லையான்னு ஒத்தையாரட்டையா போட்டு கிருஷ்ணனை மட்டும் வழிபாடு செய்யவே கூடாது. கிருஷ்ணன் இருக்கிறான், கூப்பிட்ட உடனே ஓடி வருவான்னு என்ன செய்யணும்? நம்பணும். நம்புறவனுக்கு தான் கடவுள், இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம் எது? வெண்ணெய், இல்லையா? கோபியாஸ்திரிகள் எல்லாம் ஒவ்வொரு மண் பாண்டத்திலையும் வெண்ணெயை நிரப்பி நிரப்பி வச்சிருப்பாங்க. கிருஷ்ணன் என்ன செய்வான்? ஓடோடி வந்து அந்த வெண்ணெயை பூரா திருடி சாப்பிட்டுட்டு போறான் அப்படின்னு நாம சொல்றோம். அவனுக்கு பேர் என்ன? உள்ளம் கவர் கள்வன் என்று பேர். கிருஷ்ணனுக்கு என்ன பேரு? உள்ளம் கவர் கள்வன். இந்த உள்ளத்திலே அன்புமயமாக வெண்மையான இந்த உள்ளத்திலே அன்பு வெண்ணையை போல் நீக்கமர நிறைந்திருக்குமே. ஆனால் பகவான் ஓடோடி வந்து அதை எடுத்துக்கொள்வான் என்கின்ற ஐதீகம் தான் அவன் வெண்ணையை எடுத்து சாப்பிடறதுக்குரிய ஐதீகம். அதுல ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தன் இருந்தார். அவர் பேரு ததிபாண்டன் என்று பேர். அந்த ததிபாண்டனுக்கு எப்படி ஒரு பக்தி? சில பேருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில நாம பக்தி செலுத்துவோம், இல்லையா? சில பேர் நிறைய உதிரி பூக்களை வாங்கிட்டு வந்து அந்த உதிரி பூக்களை பூரா மாலையாக்கி கொண்டு போய் கோயிலுக்கு கொடுப்போம். சில பேர் கோயில்ல இருக்கக்கூடிய தீபங்களை பூரா எடுத்துட்டு வந்து அந்த தீபங்களை பூரா துலக்கி நல்ல புத்தம் புதுசா கோயில்ல கொண்டு போய் கொடுக்கிற உழவார பணியை செய்வோம். சில பேர் கோயிலை சுத்தி இருக்கிற இடத்த நல்லபடியா தூத்து நல்ல சாணம் போட்டு மெழுகி சுத்தமா வச்சிருப்போம். சாமி கும்பிடுறதை விட, நல்லா கவனிக்கணும், சாமி கும்பிடுறதை விட உழவார பணி செய்வதற்கு மிகப்பெரிய புண்ணியம் என்பது உண்டு. நாம வழிபடக்கூடிய கோயிலை சுத்தி எப்பவும் சுத்தமா இருக்கணும்னு நாம நினைக்கணும். கோயில்ல இருக்கக்கூடிய நந்தவனங்களை எல்லாம் நல்லபடியாக பராமரிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பணிகளை நம்ம என்ன செய்யணும். அதுவே மிகப்பெரிய புண்ணியம் நம்மை வந்து சேரும். ததிபாண்டன் எப்படி பக்தி செலுத்தினார்னா, ஒவ்வொரு நாளும் புது புது மண்பாண்டமா வாங்கி அது நிறைய வெண்ணெயை நிரப்பி வச்சு கிருஷ்ணர் சாப்பிட வருவாரு, கிருஷ்ணர் சாப்பிட வருவாருன்னு அவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். கிருஷ்ணன் என்ன செய்வாரு? ஒவ்வொரு வீடா போய் வெண்ணெயை திருடி வாயில போட்டுட்டு ஓடுவார். இந்த கோபியாசிரிகள்லாம் கையில கம்ப வச்சுக்கிட்டு கிருஷ்ணனை விரட்டிக்கிட்டே போவார். ஒரு நாள் கிருஷ்ணன் ஓடி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வெண்ணெயை திருடி சாப்பிட்டுட்டு ஓடும் போது எல்லாரும் பின்னாடி விரட்டிட்டே போனாங்க. அப்ப யசோதை கேட்டா, ஏன் எல்லாரும் என் பிள்ளை இப்படி ஓட ஓட விரட்டுறீங்க? என்ன உன் பிள்ளையாமா இருக்கு, வீடு வீடா வந்து வெண்ணெயை திருடி தின்னுகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானே, கையும் களவுமா ஒரு நாள் இவனை பிடிக்கிறமா இல்லையான்னு பாரு அப்படின்னாங்க. ஒரு நாள் எல்லாரும் சொல்லி வச்சு, இந்த கிருஷ்ணனுக்கு இதே வேலை வருவான், இவன் என்ன செய்வான்? வருவான், கிருஷ்ணன் வந்தான்னா கண்டிப்பா வெண்ணெயை திருடுவான், கையும் களவுமா இவனை பிடிச்சு அவங்க அம்மாட்ட கொடுக்கணும் அப்படின்னு அவன் வர்ற வரைக்கும் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் அன்னைக்கு பார்த்து வரவே இல்லை. நினைச்ச உடனே அவன் என்ன வர்றவனா? அவன் அன்னைக்கு பார்க்க அவன் வரல. அடுத்த நாள் இவனை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி வச்சு எல்லார் வீட்டு கதவையும் பூட்டி வச்சுட்டான். எல்லார் வீட்டு கதவும் பூட்டி கிடக்கு. ஒரே ஒரு ஆள் வீட்டு கதவு மட்டும் திறந்திருக்கு. யாரு? ததிபாண்டன் என்கின்ற கிருஷ்ண பக்தனுடைய வீடு மட்டும் திறந்திருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள போய் கதவை தட்டினா, ஒரு வீட்டு வாசல்ல இருந்து கதவை தட்டினா, அவ கதவை திறந்த இவன் உள்ள ஓடி போய் டப்புன்னு வெண்ணெய் அள்ளிட்டு ஓடிட்டான். ஓடின உடனே புடி புடின்னு எல்லாரும்
கதவை திறந்துட்டு இவனை பிடிக்கிறதுக்கு ஓடி வந்தாங்க பாருங்க. யசோதையும் பின்னாடி கம்ப வச்சுக்கிட்டு, பாத்தியா கையில வெண்ணையோட இருக்கான், நீ கையும் கடவுமா மாட்டினானா அப்படின்னு எல்லாரும் கிருஷ்ணனை விரட்டிட்டு வராங்க. கிருஷ்ணன் அங்கிட்டு ஓட பார்க்க இங்கிட்டு ஓட பார்க்க, எங்கேயும் தப்பிக்க முடியல. கடைசியில இந்த ததிபாண்ட வீட்டுக்குள்ள ஓடிட்டான். ததிபாண்ட வீட்டுல பெரிய பெரிய மண் பானைகளா செஞ்சு வச்சிருப்பான். யாருக்காக? கிருஷ்ணருக்காக. தினமும் புது பானையில தான் வெண்ணெய் வைப்பான். இன்னைக்கு வச்ச பானையில நாளைக்கு வைக்க மாட்டான், நாளைக்கு வச்ச பானையில அடுத்த நாள் வைக்க மாட்டான். புது புது பானைகளா இருக்கு. அவன் வருவான்னு ஒரு பானை நிறைய ததும்ப ததும்ப வெண்ணெயை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கான் ததிபாண்டன். இங்க கோபியாசிரிகள் எல்லாம் யசோதைய கூப்பிட்டுக்கிட்டு கிருஷ்ணனை கையங்கிழமா பிடிக்கணும்னு ஓடி வராங்க. கிருஷ்ணன் ஓடியே வந்தவன் என்ன செஞ்சான், அங்கிட்டு ஒளியறதுக்கு இடம் பார்த்தான். ஒரு இடமும் இல்ல. அந்த ததிபாண்டன் செஞ்ச பானைக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு, டேய் ததிபாண்டா பானை மேல உட்காரு, பானை மேல உட்காருன்னா. ஏன்னு கேட்டா, அதெல்லாம் பிறகு சொல்றேன், நல்லா இருப்ப, பானை மேல உட்காரு அப்படின்னு. இப்ப கிருஷ்ணன் பானைக்குள்ள இருக்கான், ததிபாண்டன் பானைக்கு மேல உட்கார்ந்து இருக்கான். இப்ப அங்க இருந்து யசோதை இந்த பெண்களோட வந்தவ கிருஷ்ணன் வந்தானா அப்படின்னா, கிருஷ்ணன் இங்க வரலையா அப்படின்னாரு ததிபாண்டன். வீடு பூரா கோபியாசிரிகளும் யசோதையும் சேர்ந்து தேடுறாங்க, எங்கேயும் இல்ல. அதுக்குன்னு அவர் வீட்டுக்குள்ள வந்து அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிங்கன்னு சொல்ல முடியுமா? அவர் நல்லா உட்கார்ந்து இருக்காரு, சப்புன்னு உட்கார்ந்து இருக்காரு. எல்லாரும் தேடி பார்த்துட்டு கிருஷ்ணனை காணுமே அப்படின்ட்டு எல்லாரும் போயிட்டாங்க. போன பிறகு பானைக்குள்ள கிடந்த கிருஷ்ணர் சொன்னாரு, ஹே ததிபாண்டா எல்லாரும் போயிட்டாங்கல்ல அப்படின்னார். எல்லாரும் போயிட்டாங்க, எந்திரிப்பா மூச்சு முட்டுது, எவ்வளவு நேரமா உள்ள இருக்க அப்படின்னு. இப்ப ததிபாண்டன் சொன்னாரு, அது எப்படி நான் உன்னை விடுவேன்? என்ன விட மாட்டியா அப்படின்னாரு. ஆமா எனக்கு மோட்சம் கொடுப்பேன்னு சொல்லு, நான் உன்னை விடுறேன்னார். ஆமாமும் கோடான கோடி ஆண்டுகள் தவம் செஞ்சு என் நாமத்தை இடையராது சொல்லியுமே இன்னும் மோட்சத்தை அடையாத ஜீவராசிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த பானைக்குள்ள நான் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன மறைக்கிறதுக்கு உன்னை மேல உட்கார சொன்னா 10 நிமிஷத்துக்கு மோட்சம் கேட்கிறியே, இது உனக்கு பேராசையா தெரியலையான்னு நான் கிருஷ்ணன். அவன் சொன்னா, நீ மோட்சம் கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணா எந்திரிக்கிற, இல்ல நீ பானைக்குள்ளே இருட்டான். இப்ப கிருஷ்ணன் பானைக்குள்ளேயமா இருப்பான், அவன் நினைச்சா எங்கெல்லாம் போக முடியும் அவனால. ஆனா ததிபாண்டன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் சொன்னாரு, என்ன அழகா, ததிபாண்டா உனக்கு என்னடா மோட்சம், இந்த பானை ஒழியறதுக்கு எனக்கு உதவி பண்ணிச்சு பாரு, இந்த பானைக்கும் சேர்த்து மோட்சத்தை கொடுக்கன்னார். இப்ப மோட்சத்துல இருந்து பல்லக்கு வந்தது. ததிபாண்டன் ஓடி போய் அந்த பல்லக்கில் உட்கார்ந்தான். பானை உருண்டு போய் பல்லக்கு மேல உட்கார்ந்தது. பானை இவனை ஒழியறதுக்கு இடம் கொடுத்த காரணத்தினால பானையும் ததிபாண்டனமா சேர்ந்து மோட்சத்துக்கு போனாங்கன்னு சொன்னா, அவனை நம்புனா அவனை ஒரு நாள் அவன் நம்ம கைவிடவே மாட்டான். கிருஷ்ணனை நம்பணும், ஒத்தையாரட்டையா மட்டும் போடப்படாது. இவன் செய்வானா செய்ய மாட்டானான்னு செய்ய மாட்டான். ஒருத்தன் நேரம் போனா, ஒரு 7 அந்தனை பக்கத்துல ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கு. அந்த கிருஷ்ணன் கோயில்ல போயப்பா தினமும் வருமப்பா. ஆமாமா 3 வேளை சாப்பிடுறான். என்னால ஒரு வேளை கூட சாப்பிடறதுக்கு எனக்கு ஆகாரம் இல்லை. எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்ய, நான் யாருகிட்டையும் போய் எனக்கு இதை கொடுன்னு நான் யாசகம் கேட்க கூடாது. ஆனா எனக்கு பசி அடங்கணும், அதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும். யாராவது ஒருத்தர் மனசுல பேசி எனக்கு ஒரு பசு மாட்டை தானம் கொடுக்க சொல்லு அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து பசுமாட்டு படம் வரைஞ்சு கிருஷ்ணன் பாதத்துல வச்சுக்கிட்டு கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியவன், நீயே எனக்கு பசுமாட்டை கொடுன்னு பாதத்துல வச்சு விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான். போய் 4 நாளையில ஒரு பெரிய செல்வந்தர் பசுவை தானம் கொடுக்கணும்னு நினைச்சவரு கொண்டு வந்து இவன் தான் இருக்கிறதுலே 7ன்னு கேள்விப்பட்டு இந்த 7 அந்தணனுக்கு தானமா கொடுத்தாங்க. தானமா கொடுத்த உடனே கொண்டு வந்து அவன் வீட்டு முன்னாடி இந்த பசுமாட்டை கட்டிட்டு, கிருஷ்ணா கிருஷ்ணா நீ எங்கப்பா இருக்க, உனக்கு அவ்வளவு சீக்கிரம் இந்த காதுல நான் சொன்னது விழுந்துட்டு, ஐயோ பசுமாடு என் வீட்டுக்கு வந்துட்டேன்னு புள்ள குட்டி சொந்தக்காரன் சொக்காரன் எல்லாரையும் கூப்பிட்டு பசுமாட்டை பாருங்க பசுமாட்டை பாருங்க அண்ணா. இப்ப நம்மளே ஒரு புது கார் வாங்குறோம்னு வைங்களேன், அந்த காரை என்ன செய்வோம், நேரா கொண்டு போய் வீட்டு வாசல்ல நிறுத்திட்டு இந்த தேங்காய் பழம் சூடம் எல்லாம் காட்டி ஒரு விடலையெல்லாம் போட்டுட்டு எல்லாரையும் வாங்க காரை வந்து பாருங்க காரை வந்து பாருங்கன்னு எல்லாரும் என்ன செய்வோம், கூப்பிடுவோம். காரை விடுங்க, ஒரு புது சேலை எடுக்கணும்னு வைங்க, அந்த சேலையை யாராவது பார்த்துட்டு இக்கா இது புது சேலையா எங்க வாங்கினு கேட்டா தான் நமக்கு நிம்மதியா இருக்கும். கேட்கலன்னு வைங்க நமக்கு நிம்மதியே போயிடும். ஐயோ புதுச்சேலையை கட்டிட்டு வந்திருக்கோம், இவன் இந்த சேலை நல்லா இருக்குன்னே சொல்ல மாட்டேங்கால, இப்ப மனசுக்குள்ள இவ்வளவு பொறாமையா இருக்கும்னு சொல்லிடுவான்னு எதிர்பார்த்தா அவளுக்கு நல்லா தெரியும் புதுச்சேலையை காட்டத்தான் வந்திருக்குன்னு அவ சொல்லவே மாட்டான்.
கடைசியில உட்கார்ந்து வெங்காயத்தை உரிப்பா, பூண்டை உரிப்பா, கத்திரிக்காவை குனிஞ்சு கிடந்து வெட்டுவா. ஏன்னா சேலையை பார்க்கப்படாதாமா. இவளும் சொல்லுவான்னு பொறுத்து பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்பா. உடனே இவ கீழே கத்திரிக்காய் வெட்டிக்கிட்டு போட்டோம் அப்படின்பா. உடனே இவ கொஞ்சம் தண்ணி கூடக்கா குடிக்க, ஒரே தாகமா இருக்கு, புதுச்சேலை கட்டினா தண்ணி தாகமா எடுக்குமோ அப்படின்னா. அப்பமாவது இது புதுசான அவ கேட்பான்னு எதிர்பார்க்க. ஒரு சின்ன பொருள் வாங்கினாலே எல்லாரும் அதை பார்க்கணும், எல்லாரும் அதை பார்த்து பரவசம் அடையணும் நாம நினைக்கிறோமே. சாதாரண விஷயமா ஒரு மாடு, ஒரு பசுமாடு உயிரோட வந்திருக்கு. அதை பார்த்த உடனே பிள்ளை குட்டிகள் எல்லாம் கூப்பிட்டான். எல்லாரும் சந்தோஷமா, அப்பா பசுமாடு வந்துட்டு, ஐயோ என் கஷ்டத்தெல்லாம் கிருஷ்ணன் தீர்த்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவன் கடைக்குட்டி பையா இருக்கான் பாருங்க, அவன் கொஞ்சம் சுட்டியான பையன். அவன் கேட்டான், எப்பா தானம் கொடுத்திருக்காங்களே உனக்கு, மாட்டுக்கு அழகே வால் தானப்பா, வால் இல்லாத மாட்டை கொடுத்து விட்டாரு தானம் கொடுத்தவரு, அப்படி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு பின்னாடி வந்து பார்த்தாரு. மாட்டுக்கு வாழை காணும், இவ்வளவுதான் இருக்கு. வால் நல்ல நீளமா இருக்கணும்ல, இவ்வளவுதான் வால் இருக்கு. இவர் நேர கிருஷ்ணன் போனார். எப்பா உனக்கு ஏதாவது ஒரு பொருளை குறையா நாங்க படைச்சோம்னா நீ அதை ஏத்துக்கிடுவியா? இன்னைக்கு வெண்ணைய வைப்போம், வெண்ணைய கிருஷ்ணர் முன்னாடி வச்சுட்டு நைவேத்தியம்லாம் முடிஞ்ச பிறகு வெண்ணையை எடுத்து சாப்பிடலாம். அவளுடைய கிருஷ்ணன் முன்னாடி வச்சுட்டு கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ண பிறகு அவளுடைய எடுத்து வாயில போடலாம். வைக்கிறதுக்கு முன்னாடியே நாலு அவனுடைய நாம தின்னம்னா அதுக்கு பேரு நைவேத்தியமா? அத மாதிரி எந்த குறைவுள்ள பொருளையும் சாமிக்கு படைக்க கூடாதுன்னு நீ தானே சொல்லி கொடுத்திருக்க. இப்ப நீ மட்டும் எனக்கு குறைவுள்ள பொருளை கொடுக்கலாமா? வால் இல்லாத மாட்டை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே கிருஷ்ணன் சொன்னாரா, டேய் நீ தானடா படம் வரைஞ்சி என் பாதத்துல வச்சு எனக்கு மாடே வேணும்னு கேட்ட, அந்த படத்தை வரைஞ்ச பேப்பர் எடுத்து பாருன்னாராம் கிருஷ்ணன். இவன் அழகா மாடு வரைஞ்சிருக்கான், வாழை மட்டும் வரையாம விட்டுட்டான். நீ வால் வேண்டான்னு நினைச்ச போல நான் வால் இல்லாத படத்தை கொடுத்தேன் அப்படின்னாரு. ஆக கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியவனாக யார் இருக்கிறா? கிருஷ்ணன் இருக்கிறான். அந்த கிருஷ்ணனை நீங்க நெருங்கணும்னு சொன்னார். இந்த கிருஷ்ண ஜெயந்தியில உங்களுக்கு ஒரு சூட்சமம் சொல்லி தந்துட்டு போறேன். அந்த கிருஷ்ணர் உங்க கூட இருக்கணும். அந்த கிருஷ்ணர் என்ன துன்பம்னாலும் உங்களுக்கு உடனடியாக ஓடோடி வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஆணவத்தை தூக்கி வெளியே போட்டுறணும். இந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும், ஆணவம் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணனை வழிபாடு செஞ்சு புண்ணியமும் இல்ல, கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செஞ்சு புண்ணியமும் இல்ல. நீங்க அவளுடையும் திங்க வேண்டாம், நீங்க வெண்ணெய் எடுத்து உருட்ட வேண்டாம், கிருஷ்ணன் வரவே மாட்டான். அதான் உண்மை. மனசுல அழுக்கு இருந்தா அங்க நீங்க பகவான் கிருஷ்ணரை எதிர்பார்க்காதீங்க, அவன் வரமாட்டான். அப்பழுக்கில்லாத மனதை கொண்டவனை மட்டும்தான் என்ன செய்வான்? தேடி வருவான். மனசுல 1000 அழுக்க வச்சுக்கிட்டு வீட்டுல பெத்த தாய்க்கு சோறு போடாம, பெத்த தகப்பனுக்கு குடிக்கிறதுக்கு சுட சுட ஒரு டம்ளர் காபி கொடுக்காம, இதுகளுக்கெல்லாம் விழா வர மாட்டேங்க, ஊருக்கெல்லாம் திருவிழா வருது, எங்க அப்பனுக்கும் அம்மாவுக்கும் திருவிழா வருதான்னு பேசிட்டு கிருஷ்ண ஜெயந்தியில இவ்வளவு பெரிய உருண்டைய அவளை உருட்டி கொண்டு வந்து வச்சாலும் கிருஷ்ணன் உங்களை திரும்பி பார்க்க மாட்டான். அதான் உண்மை. வாழ்ற வாழ்க்கை முதல்ல சரியா இருக்கணும். உனக்கு பேசிக்கா யார் மேலேயாவது ஒரு இறக்கம் இருக்கணும், யார் மேலேயாவது ஒரு அன்பு இருக்கணும். ஒரு 3வது மனுஷருக்கு பசிச்சாலே, பசின்னு வந்தாலே ஆகாரம் கொடுக்கணுமே. பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்க எவனாவது சோறு போடுறானா ஐயா? அந்த காலத்துல, இந்த காலத்துல ஒத்தைக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கு எல்லாருக்கும். அந்த காலத்துல 9 பிள்ளை 10 பிள்ளை இருந்த காலமெல்லாம் நல்லா தான் இருந்தது குடும்பம். நாங்கெல்லாம் எங்க வீட்டுல 9 பிள்ளைகள். தாய் தகப்பன் கடைசி வரைக்கும் சுவாமியா பார்த்ததுனாலதான் இன்னைக்கு பகவான் கோயில் கோயிலா போய் பேசுற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கான். பெத்த தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் கண்கலங்காம பார்த்ததுனாலதான் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் தாயும் தகப்பனை. அதுலயும் இன்னைக்கு இருக்கிற கொடுமை என்ன தெரியுமா? தகப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா அவ எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, பெத்த பிள்ளை மாதிரின்னு சொல்லணுமே தவிர அவ ஒன்னும் ஃப்ரெண்டு கிடையாது உனக்கு. எங்க அப்பா எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. இப்ப லேட்டஸ்ட் கலாச்சாரம் அதுதான். அந்த காலத்துல தாய் தகப்பனா ஒரு பயமும் இருந்தது, ஒரு பக்தியும் இருந்தது. அம்மாட்ட தான் எல்லாத்தையும் சொல்லி அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடுமா, ஏமா அப்பாட்ட கொஞ்சம் சொல்லுமா, ஏமா அப்பாட்ட கொஞ்சம் சொல்லுமாங்கிற காலம் அப்படியே மலையேறி இப்ப பொம்பளை பிள்ளைகள் டைரக்டா அப்பாட்ட எல்லாம் கேக்கு, அம்மாட்ட எதையுமே கேட்க மாட்டேங்கி. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களான்னா
பேசாம எங்களுக்கு தெரியும் என்ன, உன் பாட்டுக்கு வாயை மூடிக்கிட்டு சொல்லக்கூடிய காலமாக இந்த காலம் மாறி இருக்க, தாய் தந்தையை யார் ஒருவர் மதிக்கிறீர்களோ அவர்கள் தான் வழிபாடு செய்வதற்கு தகுதியானவர்கள். அதுல ஒன்னும் மாற்று கருத்தை இல்ல. பெத்த தாய்க்கு சோறு கொடுக்காம மாமியாருக்கு காலோட இழுத்துக்கிட்டு அம்மா நல்லா இருப்பமா வந்து கொஞ்சம் தூக்கி விடுமான்னா இந்த கிழவிக்கு வேற வேலை இல்லை அப்படின்ட்டு நேர கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து அவள் உருண்டையை வாங்கி தின்னுட்டு என் சொற்பொழிவு கேட்டு என்ன புண்ணியம் இருக்கு? சொற்பொழிவு பேசுறவனும் யோகியமா இருக்கணும், சொற்பொழிவை கேட்கிறவனும் யோகியமா இருக்கணும். அப்பதான் கிருஷ்ணனுடைய பிரசன்னம் நமக்கு இருக்கும். கிருஷ்ணன் எதிர்பார்ப்பது ஆணவம் இல்லாத நிலை மனுஷனுக்கு இருக்கணும். நம்மெல்லாம் எவ்வளவு அட்டூழியம் பண்றோம், அந்த அட்டூழியத்தெல்லாம் தூக்கி ஒரு ஓரத்துல வைப்போம். பக்தி செலுத்துவதில் கூட ஆணவம் இருக்கக்கூடாதுன்னாங்க. இந்த அர்ஜுனனுக்கு என்ன தெரியுமா, எல்லாமே அவனுக்கு கிருஷ்ணன் தான். கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு அவன் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லாத நேரமும் கிடையாது, நாளும் கிடையாது. அளவு கடந்த பக்தி. இந்த பாரத போர் நடந்ததுல நல்லா கவனிக்கணும். இந்த பாரத போர் நடந்தது முதல் 8 நாள் வரைக்கும் பாண்டவர்களில் யாருமே மாண்டு போகல. கௌரவர்கள் படையில தான் நிறைய பேர் அழிஞ்சா. உடனே கோவம் வந்துட்டு துரியோதனனுக்கு. 8 நாள் போர் நடந்திருக்கு. பீஷ்மர்கிட்ட பேசுறார், 8 நாள் போர் நடந்திருக்கு, ஒரு மருந்துக்காகவாவது ஒரே ஒரு பாண்டவனாவது செத்தானா? சாகல. செத்தது பூரா துரியோதனாதிகள் தான் செத்தாங்க. துரியோதனுடைய படைகள்ல இருந்துதான் வீழ்ச்சி ஏற்பட்டதே தவிர பாண்டவர்கள்ல யாருமே அழியலையே. அப்ப உங்க மனசு பூரா பாண்டவர்கள் பக்கம் தான் இருக்கு, நீங்க ஒழுங்கா போர் செய்யலன்னா. யார பார்த்து? பீஷ்மரை பார்த்து. அவரு வந்து நியாயவான், தர்மவான். ஆனா துரியோதனன் பக்கமே நின்று அது அதர்மம்னு தெரிஞ்சு வர வழி இல்லாம துரியோதனன் பக்கம் நின்னாரு. ஏ துரியோதனா, நான் உனக்காக உண்மைக்காக உன்னையே கதின்னு உனக்காக போரிடக்கூடிய என்னையமா பார்த்து நீ சந்தேகப்படுற? பாண்டவர்கள் ஒருத்தர் கூட அழியல, எல்லாரும் துரியோதனாதிகள் அணியில தான் அழிஞ்சிருக்காங்க. நீங்க மனசார போர் செய்யலன்னு நினைக்கலன்னு என்னுடைய அம்பின் மீதும் வில்லின் மீதுமா உனக்கு சந்தேகம்? இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. நாளைக்கு காலையில என் கையால அர்ஜுனன் செத்து போவான்ட்டார். அர்ஜுனன் என் கையால செத்து போவான்ட்டார். பதறி போனாங்க பாண்டவர்கள் எல்லாம். அர்ஜுனன் செத்துட்டான் போரே முடிஞ்சுதே. அடடா, பீஷ்மர் கோபத்தை இப்படி கிளறி பீஷ்மர் வாயால, ஏன்னா அவர் ஒழுக்கமான பிரம்மச்சாரி இல்லையா, அவர் வாயால அர்ஜுனனை கொன்றே தீர்வேன்னு சொல்லிட்டாரே, அர்ஜுனன் செத்து போயிருவானேன்னு எல்லாரும் கடந்து பதறினார்கள். ஏன்? கிருஷ்ணனும் பதறினான், கிருஷ்ணனும் பதறி போனான். ஏன்னா ஒழுக்க சீலர்கள், உண்மையானவர்கள், நெறிமுறைகளோடு வாழக்கூடியவர்கள், நல்ல பிரம்மச்சாரிகள், இவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படியே பலிச்சிரும், அப்படியே பலிச்சிரும். அதனாலதான் பஜகோவிந்தத்தை ஆதிசங்கரர் எழுதினாரு, அதுக்கு தமிழ்ல பாஷ்யம் எழுதினாரு கண்ணதாசன். இந்த கண்ணதாசன் சொன்னார், காவி உடை மொட்டையுடன் கையில் ஒரு பாத்திரமும் காட்டுவது என்ன துறவோ, கண்ணியமும் இல்லை, அதில் புண்ணியமும் இல்லை, வெறும் கற்பனையின் வேஷம் அல்லவோ, கோவணமும் நீழ்சடையும் கோஷமிடும் வாய்மொழியும் கோமுனிவனாக்கி விடுமோ, கும்பியை நிரப்ப ஒரு செம்பு சுமப்பவனுக்கு கோவிந்தன் காட்சி வருமோ, நம்பியவன் நன்னறியும் நல்வுறவும் நல்வழியும் நாடுவதில் உண்டு நிலமே, நாஸ்திகனை கூட ஒரு தோத்திரம் படிக்க வைத்த நாயகனை பாடு மனமே. பீஷ்மர் ஒரு ஒழுக்கமான பிரம்மச்சாரி, அவர் சொல்லிட்டா பலிச்சிரும். அப்ப அர்ஜுனன் காலையில செத்து போயிருவான்னு எல்லாரும் பதறினாங்க. ஏன்? கிருஷ்ணனும் பதறினார். பதறிட்டு நேரம் ஓடு, கோபப்பட்டுக்கிட்டு பீஷ்மர் புறப்பட்டு அவருடைய அரண்மனைக்கு போகிறார். கிருஷ்ணன் நேரம் ஓடி பாண்டவர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து திரௌபதியை கூப்பிட்டார். திரௌபதியை கூப்பிட்டு சொன்னாரு, இந்த பீஷ்மர் போறார் பாரு, அவர் காலில் போய் விழு அப்படின்னார். பெண்கள் நல்ல கூர்மையா இங்க என்ன செய்யணும்? கேட்கணும். கதை பேசிக்கிட்டே சொற்பொழிவு கேட்டா சொற்பொழிவு கதை புரியாது. அப்புறம் கர்ணன் கும்பகர்ணன் ஆயிடுவான், கும்பகர்ணன் விபீஷணன் ஆயிடுவான், கதை ஒன்னும் புரியாது. நீங்க பாட்டுக்கு பாதியில கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு, என்ன இந்த அம்மா கர்ணனை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தா, இடையில கும்பகர்ணன் எங்க இருந்து வந்தாருன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சொற்பொழிவு மட்டும் நல்லா ஒழுங்கா ஒரே நிலையில என்ன செய்யணும்? கேட்கணும். அதுக்காக தான் சொற்பொழிவு மட்டும் ரொம்ப கஷ்டம். எப்பவுமே சொற்பொழிவு 10 மணிக்கு மேல தொடங்கணும்னு வைங்களேன், பாதி கதை தான் புரியும், மீதி கதை
புரியாது. அதுதான் எல்லா இடத்துலயும் சொற்பொழிவை 7 மணிக்கு ஆரம்பிச்சு 9:30 மணிக்கு என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோம். ஆனா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இந்த விழாலாம் முடிஞ்ச பிறகுதான் இது ஆரம்பிக்க முடியும் இல்லையா? அதனால கோயில் விழாக்காக தான் சொற்பொழிவை தவிர சொற்பொழிவுக்காக கோயில் விழா அல்ல. நல்ல கவனமா என்ன செய்யணும், நல்லபடியா நீங்க கேட்கணும். நேரா ஓடி போய் திரௌபதியை கூப்பிட்டு, ஏன்னா இது உங்களுக்குரிய செய்தி அதுக்காக சொல்றேன், திரௌபதியை கூப்பிட்டு பீஷ்மர் வந்தா போறாரு, அவர் காலில் போய் விழு அப்படின்னு சொன்னா. கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா, ராத்திரி மணி 12 ஆக போகுது, இப்ப போய் அவர் காலில் விழுந்து என்ன ஆக போகுது, நான் காலையிலே போய் பீஷ்மர் காலில் விழுறேன்னா. காலையில நீ விழுந்தும் புண்ணியம் இல்ல, நல்லா